ஹாய் நண்பர்களே, எங்கள் மாமா பையனுக்கு கல்யாணம் பெங்களூரில். அதனால் ஃபேமிலியாக தூத்துக்குடியிலேருந்து ஒரு 50 பேர்த்துக்கிட்ட கிளம்பிட்டோம். ட்ரெயினில் ஒரே கேரேஜில் செம்ம ஜாலியாக போயிட்டு இருந்தோம். 3 நாள் ஃபங்க்ஷனு. இங்கேருந்து போகும்போது செம்ம ஜாலியாக போனோம். ஃபேமிலி மெம்பர்ஸோடு போனாலே ஜாலி தானே, அதனால் ஒரே ஜாலி பண்ணிவிட்டு போனோம். எங்கள் ஜாலியை நின்று வேடிக்கை பார்க்கங்க என் கொழுந்தேன். அது மட்டும் இல்லை, ட்ரெயினில் ஒரே ஃபன்னு தான், பயங்கர டான்ஸு, என்ஜாய்மெண்ட்டு தான். ஓடுற ட்ரெயினில் என்ன ஆட்டம் அப்படின்னு சொல்லி என் குழந்தை ஏசிக்கிட்டே வந்தாங்க. நாங்கள் அதெல்லாம் காதில் வாங்கிக்கிடாமல் ட்ரெயின் வாசலில் நின்று ஓன்னு கத்த வேற செஞ்சோம். மறுநாள் கல்யாணத்துக்கு கிளம்பி வந்துட்டோம். கல்யாணத்தில் ஒரு டான்ஸ் ஒன்று, அது என்ன டான்ஸோ எங்களுக்கு பிடிக்கல. நாங்கள் இங்கே அவ்வளோருந்து ஆசையாக நாங்கள் கிளம்பி போனதுக்கு எங்கள் மாமா எங்களுக்கு கொடுத்த வரவேற்பு எங்களுக்கு கொஞ்சம் மனசு கஷ்டமாக இருந்துச்சு. எங்களை எதுவுமே கண்டுக்கிடலை, ஏன்டா போனோம் அப்படின்ற மாதிரி எங்கள் ஃபேமிலி மெம்பர்ஸ் எல்லாத்துக்குமே அப்படி தோண ஆரம்பிச்சிருச்சு. இப்படி சும்மா சுற்றி தான் வந்துச்சு அந்த பிள்ளைகள், வேறு ஒன்றும் இல்லை, நம்ம ஊர் டான்ஸ் மாதிரி இல்லை. போனதுக்கு லால் பார்க்கை பார்த்துட்டு சேட்பேட்டில் போய் கொஞ்சம் பர்ச்சேஸ் பண்ணோம். அங்கே ஃபோட்டோ வீடியோ எடுக்க முடியல, ஏன்னா ஃபோனை பிடுங்கிட்டு போயிடுவாங்களாம். அப்புறம் மறுநாள் ரிசப்ஷன், அதுக்காக போயிட்டு மறுபடியும் ரிட்டன் ட்ரெயினில் வந்தோம். 3ஆவது நாள் வர்ற அன்னைக்கு என் மாமா பொண்ணுக்கு பிறந்த நாள், எங்கள் அம்மாவுக்கும் அன்றைக்கி பிறந்த நாள். கேக்கு ஆர்டர் போடுவோன்னு எங்களுக்கு மறந்துடுச்சு முன்னாடியே, இல்லைன்னா நாங்கள் அங்கேயே இருந்து வாங்கிட்டு வந்திருப்போம். ட்ரெயினில் ஏறினதுக்கப்புறம் தான் எங்களுக்கு ஞாபகம் வந்துச்சு. ஆர்டர் போடுவோன்னு பார்த்தா அவங்க பெரிய ஸ்டேஷன் அந்த மாதிரி வந்தால் தான் நாங்கள் கொடுக்க முடியும், பெரிய ஜங்ஷன் அந்த மாதிரி வந்தால் தான் கொடுக்க முடியும் அப்படின்னு சொல்லிட்டாங்க. அப்புறம் கையில் இருந்த பிஸ்கட்டு சாக்லேட்டு அதை மட்டும் வச்சு, கேண்டில் இருந்துச்சு, அதை வச்சு பொருத்தி அவளுக்கு பிறந்தநாள் கொண்டாடினோம். அவளுக்கு ரொம்ப ஒரு அதிர்ச்சியாக இருந்துச்சு. நம்ம எதிர்பார்க்கலை நாங்கள் செய்வோம் அப்படின்ட்டு. ட்ரெயினில் ஒருத்தரை தூங்க விடலை, பயங்கர கல்லாட்டா. என்ன நடக்குது? அம்மா வெளிப்பட சொல்லு. என்ன அம்மா வெளிப்பட, எங்க அம்மா வெளிப்பட, எங்க அம்மா வெளிப்பட சொல்லு. அதே மாதிரி மாமா பொண்ணுக்கு பிறந்தநாள் கொண்டாடிட்டு எங்கள் அம்மாவுக்கு கொண்டாடுறதுக்காக போனோம். மறக்காமல் பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், எங்களோட சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். ட்ரெயினில் ஒருத்தரையும் தூங்க விடலைங்க, செம்ம கல்லாட்டா.